திருவண்ணாமலை மக்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயம். சென்னை பெரம்பூர் வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் கண்டிப்பாக செம்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட்ஸை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் அப் டு த எண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கேன். ஏன்னா வந்து ட்ரெயினோட அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்டில் ஒன்று வரதால் இங்கே வந்து வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே திருவண்ணாமலையிலேருந்து எது வரையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை பெரம்பூர் வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாங்க, இது வந்து திருவண்ணாமலை மக்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயம். சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் அதை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ வீக்லி வந்து 3 ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி இப்போ அவங்க வந்து இப்போதைக்கு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரெயின் ரன் ஆகுது. அண்ட் ஆல்சோ சேம் அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து பெரம்பூருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரெயின் வந்து வீக்லி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின்ஸ் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஆஃப்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 11:45 கிட்ட ஆகுது. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 12:15 வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரைவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே பாருங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட அந்த கிராஸ் ஆகிறது வந்து அந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா. ஸோ அந்த இடம் தான் அது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டில் இருக்கேன். ஸோ ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதால் வந்து இங்கே வந்துடலாம், வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரெயினில் வந்து நம்ம ஏறுறதுக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றதால பிளான் பண்ணி வந்தேன். பட் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. ஏன்னா சேம் வந்து விழுப்புரம் ஜங்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அன்ரிசர்வ்டு ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப ஃபார்வர்டில் தான் போய் நிற்கும். ஸோ விழுப்புரம் ஜங்ஷனில் ஏறினவங்களுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம், ட்ரெயின் வந்தால் தான் தெரியும் எந்தளவுக்கு க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் டேஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் வந்து ரன் பண்ணி மோஸ்ட்லி அதாவது தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஆகுது ஷார்ப்பாக. இந்த ட்ரெயின் வந்து இன்னாக்ரல் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருவண்ணாமலை சென்னை வரையும் வந்து ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது. ஸோ அதால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சூஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ க்ரௌட் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து நம்மளோட ஜர்னியில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு, அதாவது ஆல்டர்னேஷன் பண்ணுற ஒர்க்கு. பழைய எந்த லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பழைய லுக் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா ஸ்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டேரெக்டாக வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு அன்ரிசர்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஜர்னி இன்றைக்கி இருக்க போகுது. ஏன்னா வந்து இது ப்ரீ பிளானடு தான். பட் இருந்தாலும் எக்ஸாக்டாக என்ன டைமுக்கு திடீர்னு வந்து ஒரு 1 hour முன்னாடியோ 2 hour முன்னாடியோ கூட என்னோடய பிளான் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. ஸோ 1 week முன்னாடி நம்ம ரிசர்வேஷன் பண்ணி திடீர்னு போக முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதால நான் வந்து டிக்கெட் எதுவும் ரிசர்வேஷன் பண்ணல. 1 week முன்னாடி பார்த்தேன், அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இல்லை. ஸோ நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ரிசர்வேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அன்ரிசர்வ் டிக்கெட்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்துவிட்டோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் அரைவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற இந்த ட்ரெயின், அதாவது திருவண்ணாமலை டு பெரம்பூர் வரையும் ட்ராவல் பண்ணுறதை நான் முன்ன சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நியூவாக விட்ட ட்ரெயினா அப்படின்னு கேட்டால், நியூவாக அரேஞ்ச் பண்ண ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஆல்ரெடி இதே ரூட்டில் ரன்னிங் ஆகிருந்த ட்ரெயின் தான். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருநெல்வேலி டு புருளியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்தது புருளியா டு விழுப்புரம் ஜங்ஷன் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்த ஒரு புருளியா டு விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதை தான் கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. என்ன ஆல்ட்ரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெல்லூர் கூடூர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆந்திராவிலேருந்து நெல்லூர் கூடூர் வழியாக வந்து ரேணிகுண்டா ஜங்ஷன், திருத்தணி, அது வழியாக காட்பாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது சென்னையை கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற ரீசனால் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் கிடையாது, கொஞ்சம் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேணிகுண்டா வந்து பார்த்திங்கன்னா போகாது, கூடூர்லேருந்து டேரெக்டாக பெரம்பூர் ஜங்ஷன், அதாவது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அரக்கோணம் ஜங்ஷன், அரக்கோணத்துலேருந்து காட்பாடி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் ஆகிடும் இந்த ஒரு ட்ரெயின். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 15 minutes டிலேவாக வந்துட்டுருக்கு.
ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் விழுப்புரம் ஜங்ஷனில் வந்து டிபார்ட் ஆனது ஒரு ½ அன் ஹவர், ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிலேவாக தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்கு. ஸோ கரெக்டாக இங்கே எத்தனை மணிக்கு வரும்னு தெரில. அந்த டிலே வந்து மேனேஜ் பண்ணி வந்துடுவாங்களா இல்லை டிலேவோட தான் வந்து ட்ரெயின் வருமானு தெரில. ஸோ பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெயின் இங்கே வந்து ரீச் ஆகிற டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 12:13 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பெரம்பூர் போய் ரீச் ஆகிற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3:40 PM. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:15 ஒரு 1:15, 2:15, 3:15, ஓகே, ஒரு 3 hours 25 minutes வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேர்னி ஹவர் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி ஹவருக்கு நம்மக்கிட்ட வந்து டிக்கெட் ஃபேர் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 rupees வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க டிக்கெட் ஃபேராக. திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் வந்து அரைவ் ஆகிறது நம்பர் 1 பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரைவ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்மில் ஆப்போசிட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் போகிற, அதாவது சென்னை சைட்லேருந்து அப்படின்னா காட்பாடி சைட்லேருந்து வர ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுலேருந்து வரது, அதாவது விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து வரது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின் சொல்கிறது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிப்பாட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம் அப்படியே கேமரா ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு குட்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு. பட் இதில் ஏதோ ஒரு லக்கேஜ் வந்துருக்கு. அது மோஸ்ட்லி இறக்கிட்டே இருக்காங்க. பட் என்னன்றது தெரியல. ஸோ ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஆச்சுங்களா. ஆப்போசிட்டில் செகண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு அந்தாண்ட வந்து பாருங்கள் ஒரு குட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஒன்று நின்றுட்டுருக்கு. ஸோ அதில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்துருக்கு. ஸோ அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கேருந்து மாற்றிட்டுருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இங்கேயும் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையிலையும் இது ஆல்ரெடி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆன ஒரு சிட்டி தான். ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்தவரையிலையும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை ட்ரெயின்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்றத நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நானே வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். நைட் டைம்லாம் ஒரு பிஸியான ஒரு நைட் டைம்லாம் நான் வந்தேன் அப்படின்னாக்கா பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பேன். அதிகபட்சம் ஒரு 5 to 10 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஃபுல்லாகிடும். ஒரு பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் வந்து 58 to 60 இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் சில சமயம் ஒரு 3 நிமிஷத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபுல்லாகிடும். உடனே வந்து பார்த்திங்கன்னா பஸ் அங்கேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிமாண்டபிளான ஒரு ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு சென்னை அப்படின்றது. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ட்ரெயின் வந்து இப்போ விட்டுருக்காங்க. பட் இந்த ட்ரெயினை வந்து கம்பேர் பண்ணி இதில் எவ்வளோ வந்து பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்கணும். திருநெல்வேலியிலிருந்து புருளியா வரை செல்லும் திருநெல்வேலி புருளியா அதிவிரைவு வண்டி சுமார் மதியம் 12:20 நிமிடங்களுக்கு முதல் நடைமேடைக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Passengers were kind attention please. Train number 22606 Purulia Superfast Express from Tirunelveli to Purulia is expected to arrive on platform number 1 around 12:20 PM. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. இப்போது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சில்ல முன்னே ஆட் பண்ணியிருந்த அந்த வீடியோவில். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கிடையாது, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது கிடையாது. லைவாக வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் போர்டு இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இந்த டிஜிட்டல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வேலை செய்யலை. அது இந்த இடத்துல பாருங்கள், இந்த டிஜிட்டல் போர்டு வேலை செய்யலை. ஸோ ஒரு கோச் பொசிஷனும் வந்து சொல்கிறது வந்து ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பொசிஷனில் வரும், இன்ஜினுக்கு அடுத்ததுன்னு சொல்கிறது ஓகே. பட் அவர் இந்த இடத்த மேட்ச் பண்ணி கரெக்டாக எந்தெந்த இடத்துல நிற்கும் அப்படின்றதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எல்லா கோச்சஸோட டீட்டெயில்ஸும் சொன்னார். ஸ்லீப்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3rd AC, அப்புறம் 2nd AC, ஜென்ரல், ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து எங்கே எடுத்தீங்க. ஸோ வந்து பேக்கில் 2 கோச்சஸ் வரும், ஃப்ரண்ட்டில் ஒரு கோச்சஸ் வரும். நான் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனில் பார்த்துட்டு தான் ஸோ இங்கே வந்தேன். பட் அது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வெயிட்டிங் உட்காரதுக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா, கொஞ்சம் லாங்கில் இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து தாண்டி வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம இருக்கிற இடத்துல நிற்கும் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம். பட் இந்தளவுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு கோச் பொசிஷனை வந்து நம்ம இடத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மேனுவலாக, அதாவது ரெக்கார்டட் மோடில் வந்து சொல்கிறது இல்லாமல் டைரெக்டாக சொல்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ பேசஞ்சருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் எல்லாமே இங்கே தான் வராங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்போ எல்லாருமே அண்டர்செப்ட் தான் போல். நான் பேசாமல் பேக் சைடு போயிருக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டைவர்ஷன், அதாவது ரேணிகுண்டா போகாமல் டைரெக்டாக வந்து பெரம்பூர் லிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைவர்ஷன் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரம்பூர், சென்னை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயின் மூலிமா. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 3 ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க வீக்லி. திருவண்ணாமலை டு பெரம்பூர் ஆகட்டும், அண்ட் ஆல்சோ பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து 3 ட்ரெயின் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, திருவண்ணாமலை சென்னை கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து விட்டுருக்காங்க, ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பிரகாரம் புருலியா டு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் ரன் ஆகும். இந்த ஒரே ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிடும். இது இல்லாமல் கரக்பூர் டு விழுப்புரம் வரையும் ரன் ஆகிற கரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த புருலியா எக்ஸ்பிரஸ் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ரன் ஆகுது. இது இல்லாமல் கரக்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரன் ஆகுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணுற இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். சேம் நான் என்ன சொன்ன அதே 3 ட்ரெயின் தான், பட் டேட்டும் டைமிங் மட்டும் பார்த்துடலாம். ஸோ திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், புருலியாவிலேருந்து திருநெல்வேலி ரன் ஆகிற திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலை வரையும் செவ்வாய்க்கிழமையிலையும் அண்ட் ஆல்சோ சனிக்கிழமை இந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து டிபார்ட் ஆகிற டைமிங் 1:55 மதியம் வந்து டிபார்ட் ஆகி 5:21 வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரீச் ஆகும். ஸோ இன்னொரு ட்ரெயின், அதாவது கரக்பூர்லேருந்து விழுப்புரம் வரையும் ரன் ஆகிற விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இது ரன் ஆகுது. கரக்பூர் டு விழுப்புரம் வரையும் ரன் ஆகிற விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலை வரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரன் ஆகும். ஸோ இதோட டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டைமிங் தான். 1:55 PM வந்து பெரம்பூர்லேருந்து டிபார்ட் ஆகி 5:21 வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஸ்டேஷன் அரைவ் ஆகும். ஸோ ஷார்ப்பாக விழுப்புரமில் ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக வந்தது. நம்ம 1/2 hourன்னு சொல்லியிருப்பேன். 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து அங்கேருந்து கிளம்பிச்சு கரெக்டாக வந்து 12:16 அதாவது ஒரு 3 நிமிஷம் டிலேவாக வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அகரம் சிப்பந்தி அப்படின்ற ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. ஏதோ சிக்னல் இஷ்யூ போல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கு. இது இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது, டேரெக்டாகவே வந்து நம்மளுக்கு வெள்ளூர் கண்டோன்மெண்ட் தான். பட் சிக்னல் இஷ்யூவால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் இங்கே எவ்வளோ நேரம் ஹால்ட்டுன்னு தெரியல. பட் ஏதோ சிக்னல் இஷ்யூவால் கண்டிப்பாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு ட்ரெயின் கிராசிங்னு நினைக்கிறேன். அநேகமாக வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து கிராசிங் வரப்போகுது, 12:45 அங்கே ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெயினோட கிராசிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ண முடிச்சா காமிக்கிறேன். ஸோ முன்ன பெரம்பூர் டு திருவண்ணாமலை கனெக்டிவிட்டி பார்த்தோம். இப்போ வந்து திருவண்ணாமலை டு பெரம்பூர் ரன் ஆகிற டேட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ புருலியா எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து புருலியா ரன் ஆகிற புருலியா எக்ஸ்பிரஸ் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். கரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற கரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் வரும். ஸோ வீக்லியே வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் வந்து திருவண்ணாமலையிலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணும். முன்ன சொன்ன ஷெட்யூல் பிரகாரம் பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணும். ஸோ டைமிங் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பெரம்பூருக்கு 12:15 வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷன் வந்து டிபார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து 3:40 வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது டேட் அண்டு டைம் ஷெட்யூல். ஸோ இந்த டைமுமே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நெல் பயிரெலாம் வந்து நடுறதுக்கு உண்டான நடவு பணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வாட்டர் சோர்ஸ் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக சமாளிக்கும் போல் இந்த பக்கம்லாம். மற்ற எல்லா ஏரியாலையும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து தண்ணி டிமாண்டாக இருக்குது.
ஸோ இந்த சைடு ஓரளவுக்கு பரவாயில்ல போல். ஏன்னா இவங்க வந்து இப்போ நெல் நட்டாலுமே திரும்ப வந்து அறுவடை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு மழை வந்தால் தான் அவங்களால சமாளிக்க முடியும். ஸோ இருந்தாலுமே வந்து மழை வரும் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல் நெல் நடுறதுக்கு உண்டான பணிகள்லாம். ஸோ பரவாயில்ல, நல்லா. ஏதாவது நான் இருந்த என்னோடய நேட்டிவை விட இந்த இடத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்துச்சு. என்னோடய ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கத்தால் ஃபுல்லாகவே வந்து பசுமைன்றதே கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இந்த சைடில் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பசுமையாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஹலோ காரா? ஹலோ ஹலோ ஆ கட்டலா ஸோ ஷார்ப்பாக 1:35க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ திருவண்ணாமலையிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலூர் கண்டோன்மெண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டேஷன்ஸ் தான் இடையில நம்மளுக்கு பெரம்பூர் வந்துடும். ஸோ திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் பெரம்பூர் கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஷனாக வந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரும், 2வது வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி வரும், 3வது வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன். இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் கவர் ஆகும். ஸோ இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 18 கோச்சஸ் இருக்குது. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எஸ்எல்ஆர்டியும் லாஸ்ட்டில் வந்து ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்கும். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஜினுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் லாஸ்ட்டில் வந்து ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். தேர்ட் டயர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா இதில் 1, செகண்ட் டயர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 1, இதில் A1 இருக்கும். ஸோ தேர்ட் டயர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2 கோச்சஸ் இருக்குது, B1 B2 இருக்கும். ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கோச்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்தா எஸ்எல்ஆர்டி 2, அதுக்கடுத்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 3, இதோட 5 ஆச்சு. ஸோ ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, ஏசி கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 3, அதாவது செகண்ட் டயர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சும், தேர்ட் டயர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2 கோச் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 18 கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது.
ஸோ கரெக்டாக 1:44 பிஎம்க்கு ஆஃப்டர்நூன் 1:44க்கு கரெக்டாக காட்பாடி ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான், ஏன்னா வேறு வழி இல்லை. காட்பாடி ஜங்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து கிராஸ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு கேரளா போகிற ட்ரெயின்ஸ் ஆகட்டும், அண்ட் ஆல்சோ பெங்களூர் போகிற ட்ரெயின்ஸ். பெங்களூர் போகிற ட்ரெயின்ஸ் வந்து ஜோலார்பேட்டை வழியாக போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே வந்து தான் போகும். ஸோ அதால் வந்து நம்மளுக்கு லஞ்ச் வந்து அங்கே தான் இருந்தது. ஸோ ஒரு முட்டை பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு 2 முட்டை வச்சு ஒரு தக்காளி சாப்பாடு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. முட்டை பிரியாணின்னு சொன்னதை நம்பி நான் ஏமாந்துட்டேன். கடைசியில் வந்து பார்த்தா அதில் தக்காளி சாதத்தில் 2 முட்டையை வச்சு கொடுத்துருக்காங்க. 50 ரூபா வேஸ்ட் ஆனது தான் எனக்கு மிச்சம். ஸோ வேறு வழியே இல்லை, சாப்பிட்டாகணும், பசி, அதால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன். ஸோ அரக்கோணம் ஜங்ஷனுக்கு கரெக்டாக 2:52, அதாவது 3 மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. ஸோ அரக்கோணம்லேயும் ரொம்ப நேரம் நிற்கல, அதிகபட்சமாக 2 நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ அரக்கோணம் தாண்டி பெரம்பூருக்கு இடையில் ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ஸ், சின்ன இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ், சென்னை லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் ரன் ஆகிற நிறைய சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. எந்த ரயில்வே ஸ்டேஷன்லையுமே ஸ்டாப்பிங் இல்லை. ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர், அப்புறம் வந்து திருவள்ளூர் அளவுக்கு பெரிய ஸ்டேஷன் தான், நின்று இருக்கலாம். பட் அங்கேயுமே இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் இல்லை. டேரெக்டாகவே பெரம்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. ஸோ இடையில எல்லா ஸ்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடே குறையாமல் ஒரு 90 to 100 ஸ்பீட் குறையாமல் ஃபுல் ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது ட்ரெயின். ஸோ 3:40க்கு வந்து பெரம்பூர் ரீச் பண்ண வேண்டியது ஒரு 4 minutes டிலேயாக கரெக்டாக வந்து 3:44க்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இடையில வந்து அங்கங்கே சின்ன டிலே இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இப்போ நான் வந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 20 minutes டிலேவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டிலேவாக இருந்தாலும் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி ஆன் டைமை விட ஒரு 4 minutes டிலேவாக கரெக்டாக சென்னை பெரம்பூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் அடுத்ததாக பெரம்பூர்லேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா புருலியா ஜங்ஷன் கிளம்பிடும். ஸோ இதுதான் திருநெல்வேலி டு புருலியா வரையும் ரன் ஆகிறதால டேரெக்டாக புருலியா ஜங்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிளம்பிடும்.
ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தவரையிலையும் டிக்கெட் ஃபேரும் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் கிலோமீட்டர் பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல ரொம்ப வீடியோ லென்த்தியாக தான் போயிடுச்சு, பட் அதனால் அதை மென்ஷன் பண்ணல. ஸோ கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பெரம்பூருக்கு 217 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ஃபேராக அன்ரிசர்வ் டிக்கெட் ஃபேர் நம்மளோட சொல்லியிருக்கேன் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. தேர்ட் டயர் ஏசிக்கு 555, அதாவது 555 ரூபா வந்து திருவண்ணாமலையிலேருந்து பெரம்பூருக்கு. செகண்ட் டயர் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 760 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ திருவண்ணாமலை டு பெரம்பூர் வரையும் ரன் ஆகிற இந்த ட்ரெயினோட vlog வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. எந்தெந்த ட்ரெயின்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் ஒரு vlog வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.